Hello friends, welcome to Sports All Rounder YouTube channel. Cricket the years first T20 ஈடன் காலேஜ் நடக்கல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்சு 30 சம்திங் எடுத்திருக்காங்க. இன்னொரு பால் இருக்கு. அண்ட் டாஸ் போடும்போது ரெண்டு கேப்டனே சொன்னாங்க நாங்கள் ஃபீல் பண்ண தான் விரும்புகிறோன்னு. சூரியகுமார் யாதவ் தான் டாஸ் ஜெயிச்சாரு, ஃபீல்டிங் எடுத்துக்கிட்டாரு. இந்த ப்ரிவியூவில் எடுத்து பாருங்களேன், கண்டிப்பாக 4 ஃபாஸ்ட் பாலரோட அவங்க போவாங்கன்னு. 4 ஃபாஸ்ட் பாலர் ஒரே ஒரு ஸ்பின்னரோட தான் வந்தாங்க. இந்தியா மட்டும் 3 ஸ்பின்னரோட போனாங்க. லக்கிலி ஹர்ஷதீப் சிங்க்கு ஸ்டார்டிங்கில் பிரேக் த்ரூ கிடச்சதுனால ஸ்கோரை பயங்கரமாக கண்டெயின் பண்ணிட்டாங்க. ஒன்லி பட்லர் மட்டும் தான் ஒரு எண்ணில் நிற்க முடிஞ்சது. வருண் சக்கரவர்த்தியால் மட்டும்தான் இந்த இடத்துல போலிங் போட முடியும்னு நான் சொன்னேன். ஏன்னா வெட்டு பால் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஈரமாயிடுச்சு பால். செகண்ட் இன்னிங்ஸில் இன்னும் கஷ்டம் பாலை பிடிக்கிறது ஸ்பின்னர். அதனால தான் ஒரே ஒரு ஸ்பின்னர் ஆதில் ரஷீத். 4 ஃபாஸ்ட் பாலில் ஓவர்டன், ஜோஃப்ரா ஆர்ச்சர், மார்க்குட் அண்ட் கஸ் ஹாட்கின்சன். மினிமம் 180 வேணும் இந்த கிரவுண்டில். ஏன்னா ஃபாஸ்ட் அவுட் ஃபீல்டு, பவர் பிளேலாம் வேறு இருக்குது. பவர் பிளேயில் 46/2 இங்கிலாந்து சரியாகவே விளையாடல. ரொம்ப நாள் கழிச்சு விளையாடுறதுனால அவர் மெஸ்மரைஸ் ஆகிட்டாங்களான்னு. இவ்வளோக்கு ஃபிலிப் சால்ட்டு டக்கு இதே கிரவுண்டில் தான் கேகேஆருக்கு விளையாண்டவர். அவர் லீடிங் எட்ஜ் ஃப்ளிக் பண்ண போனார், டாப் எட்ஜ் ஆகிடுச்சு. சஞ்சு சாம்சன் விக்கெட் கீப்பர் பிடிச்சாரு டக்கு. அடுத்தது பென் டெக்கெட் சூப்பர் கேட்ச், ரன்னிங் பேக்வர்ட்ஸ். ரிங்கு சிங் கிட்டத்தட்ட 18 மீட்டர் பின்னாடி ஓடினாருங்க. இதுன்னு முன்னாடி ஓடி போய் பிடிக்கும் போதே கேட்ச் விட்ருவாங்க. இவர் பின்னாடி ஓடி போய் கேட்ச் பிடிச்சாரு, பிரில்லியன் கேட்ச். அதனால் அவர் அவுட் ஆகிட்டார் 4 ரனில். அண்ட் ரெண்டுமே இவர் தான் எடுத்தார். ஹர்ஷதீப் சிங் T20 ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் ஃபார் இந்தியாவை ஆகிட்டார். ஆமாம், 97. இதுக்கு முன்னாடி சால் இருந்தார் 96, அதுக்கு முன்னாடி பூவி 90, பும்ரா 89, ஹார்திக் 89. இதான் இது வரைக்கும் நடந்தது. ப்ரூக் 17 எடுத்தார். க்ளீன் போல் பை வருண் சக்கரவர்த்தி. அவர் கொஞ்சம் ஆங்கிள் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணார். ப்ரூக் ஆஃப் சைடில் கட் பண்ணலான்னு, டக்குன்னு பால் உள்ளே வந்துடுச்சு. அண்ட் நத்திங் ஷார்ட் தான் சொல்லணும் அதை. ஏன்னா முன்ன பின்ன ஒரு வருண் சக்கரவர்த்தியை இந்த இன்டர்நேஷ்னல் லெவலில் ஃபேஸ் பண்ணது இல்லையா. ஸோ ஐபிஎல் ஃபேஸ் பண்ணுறது வேறு. ஸோ க்ளீன் டிம் ஆஃப் இம்மிடியட்லி. லிவிங்ஸ்டன் அவரு வேறு ஸ்ட்ரகிள்டு. ஃப்ரண்ட் ஃபுட்டில் போகலாமா பேக் ஃபுட்டில் போகலாமான்னு ஒரே டபுள் மைண்டில் இருக்கும்போது குக்லி மிஸ்ரீட் பண்ணிட்டார். ஹவுஸ் ஸ்பின் நினச்சார், குக்லி உள்ளே வந்துருச்சு டக்குன்னு. அண்ட் லெக் சைடில் வேறு மூவ் பண்ண ஆரம்பித்தார். போல்டு, க்ளீன் போல்டு. மெஸ்மரைஸ் என்னன்னு தெரியல. அவர் அப்படியே உத்து பார்க்குறாரு. நான் இப்போ சொன்னேன், மிஸ்ட்ரி பாலர். ஹஸ் லாட் ஆஃப் சான்சஸ் டு கெட் விக்கெட்ஸ். வருண் சக்கரவர்த்தி மற்ற ஸ்பின்னரை பற்றி தெரியாது. 2 ஸ்பின்னரோட போகணும்னு பார்த்தேன். 3 ஸ்பின்னர் போனாங்க. சில விக்கெட்லாம் அவங்க த்ரோ பண்ண மாதிரி தான் இருந்தது. இன்னும் கொஞ்சம் சென்சிபிளாக விளையாடி இருக்கலாம். பவர் பிளேயில் 46/2, 10 ஓவரில் 74/4. ஸோ கடைசி 10 ஓவரில் 60 ரன் என்பது தான் எடுக்க முடியுது. பட்லர் மட்டும் ஒரு இடத்துல நின்று இருந்தார். அவரோட 50 34 பாலில் வந்து 6 4 and 1 6. அண்ட் அகைன் பட்லரோட குவாலிட்டி பற்றி நமக்கு தெரியும். அண்ட் மிட் விக்கெட்டில் நிதிஷ் ரெட்டி கேட்ச் பிடிச்சிட்டார் வருண் சக்கரவர்த்தி பாலில். இவன் சொல்லி 6வது 7வது அவுட் ஆன. 44 பால் 68, 8 4 2 6 154 ஸ்ட்ரைக் ரேட்டில். ஜெமி ஓவர்டன் ஹை ரெப்புடேஷன், பிக் ஹிட்டர்லாம் நம்ம சொல்லிட்டு தான். இனிமே ஃபர்ஸ்ட் மேட்ச் தானே. முந்தானத்து வரைக்கும் அடியில் ஸ்ட்ரைக்கருக்கு ஆஸ்திரேலியா விளையாடிட்டு இருந்தார். ஜெட்லாகு ஃப்ளைட் அதெல்லாம் இருக்குன்னா சிஎஸ்கே பிளேயர் வேறு. சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கர எக்ஸ்பெக்டேஷனில் இருக்காங்க அவர் அடிக்க போகிறாருன்னு. பட் எனிவே 2 ரன் தான் எடுக்க முடியுது. அக்ஷர் பட்டேல் போலிங்கில் அவுட் ஆகிட்டார். அதே மாதிரி கஸ் ஹாட்கின்சன் அவர் 6.2. டால் போலர். பிச் ரிப்போர்ட்லேயே சொன்னாங்க இந்த பிச்சில் ஃபாஸ்ட் பாலிங் ரொம்ப ஹெல்ப் ஆகணும். அதுக்கு தகுந்த மாதிரி ஹர்ஷதீப் சிங்கோட போலிங் பிரில்லியன்ட். சூப்பராக அவர் ஸ்டார்டிங்கில் எடுத்த அந்த 2 விக்கெட் ஆகட்டும். 2 for 17. வருண் சக்கரவர்த்தி 3 for 23. ஹார்திக் பாண்டியா 2 விக்கெட் எடுத்தார். மோர் தென் 40 ரன்ஸ் நினைக்கிறேன். அக்ஷர் பட்டேல் 2 for 22. விஷ்ணாய்க்கு விக்கெட் எடுக்கல, 0 for 22. அவருக்கு விக்கெட் கிடைக்கல. மொத்தம் 5 பாலர் கரெக்டாக யூஸ் பண்ணார். நிதிஷ் ரெட்டி ரொம்ப நாள் கேச்சஸ் எல்லாம் டீப்பில் பிடிச்சாரு. கஸ் ஹாட்கின்சன் ஸ்டெம்ப் பாட்டார் அக்ஷர் பட்டேலில். அந்த இந்தியா ஈடன் கார்டன் பிச்சு தெரில பிறகு இப்படி தடவுனாரு. ஈஸியாக சஞ்சு சாம்சன் அவுட் பண்ணிட்டாரு. லெஃப்ட் ஆம் பேசர் வல்னரபிள் ஆல் ஓவர் த வேர்ல்டு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி தான் லெஃப்ட் ஆம் பேசர் தான் ஸ்டார்டிங்கில் சால்ட் அண்ட் பென் டெக்கெட் அவுட் பண்ணது. அண்ட் வெட்டு பாலில் பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸ்பின்னர் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இப்போ செகண்ட் இன்னிங்ஸ் இன்னும் கஷ்டப்படுவாங்க. லக்கி அவங்ககிட்ட ஒரே ஒரு ஆதில் ரஷீத் ஸ்பின்னர் மட்டும் தான் இருக்காரு. லிவிங்ஸ்டன் பார்ட் டைம்லாம் போலிங் தரமாட்டாங்க. ஏன்னா அடி விழும் பயங்கரமாக. 130 சம்திங் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. வெட்டு பாலில் வருண் சக்கரவர்த்தி சாம்பியன். அதில் எப்படி போலிங் போடணும், மிஸ்ட்ரி ஸ்பின்னர் சூப்பராக போட்டு மெஸ்மரைஸ் பண்ணிட்டார் எல்லாரையும். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ப்ரிவியூலே சொன்னிருந்தேன் பேட்டிங் பேரடைஸ் இது 180 மினிமம் வேணும். ஃபாஸ்ட் பாலர் தான் இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதுவும் அவங்ககிட்ட ஃபாஸ்ட் பாலர் இருக்காங்க, பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபீல்டிங் எடுத்துகிட்டு சேஸ் பண்ணுங்கள், செகண்ட் இன்னிங்ஸில் டியூ வரும்னு. அதே மாதிரி தான் சூரியகுமார் யாதவும் பண்ணியிருக்காரு. இந்தியா ஹர்ஷதீப் சிங், ஹார்திக் பாண்டியா அண்ட் நிதிஷ் ரெட்டி. ஹர்ஷதீப் சொன்னி தான் ரியல் ஃபாஸ்ட் பாலர். பாக்கி 2 பேருமே ஒன்று ஆல்ரவுண்டர், ஒன்று இப்போ தான் செட் ஆகிறார் பிட்ஸ் அண்ட் பீசஸ் பாலர் தான் நிதிஷ் ரெட்டி. ஸ்பின்னரில் அக்ஷர், ரவி பிஷ்ணாய் அண்ட் வருண். அண்ட் வருண் 3 விக்கெட்டு, முக்கியமான 3 விக்கெட்டு. அதே மாதிரி அக்ஷர் 2 விக்கெட் எடுத்தார். பார்க்கணும் பட்லர் லோன் பேட்டில் என்ன பண்ண முடியும். டீப் மிட் விக்கெட்டில் நிதிஷ் தான் பிடிச்சார் வருண் சக்கரவர்த்தி பாலில். அண்ட் ஒரு ஆள் வருமா. ஆனால் இது நல்ல பேட்டிங் லைன் தான். ஃபஸ்ட்டு மேட்ச் தானே, 5 மேட்ச் சீரீஸ் இருக்குல்ல, போக போக பார்ப்போம். கடைசியில் ரன் அவுட் வேறு ஒன்று. இப்போ 132 ஆல் அவுட் ஆகிட்டாங்க. 133 தான் இந்தியா எடுக்கணும். இட் ஷுட் பி ஈஸி. ஏன்னா அவுட் ஃபீல்டு பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்குது. அண்ட் லேஸாக பீட் வேணாலே 4 போயிடும். பாயிண்ட்டும் கவரை நீங்கள் பீட் பண்ணாலும் மிஸ் ஹிட் பண்ணி இன்சைட் எட்ஜெல்லாம் 4 போச்சு ஹாரி ப்ரூக்குக்கு.
ஸோ இட்ஸ் அ குட் சைட் தான். லியாம் லிவிங்ஸ்டன் விக்கெட் வாஸ் வெரி க்ரூஷியல். அவர் ஒன் மேன் ஹூ கேன் டேக் த மேட்ச் அவே, ஸ்பெஷலி பட்லர் அந்த இடத்துல இருக்கிறதுனால. பாக்கி யாராலுமே ஒன்றுமே பெர்ஃபார்ம் இல்லையா. செகண்ட் ஹையஸ்ட்டே 17 நினைக்கிறேன் ப்ரூக்கு. பட்லர் ஜாஸ்தி எக்ஸ்ட்ராஸ்லாம் கொடுக்கல, 3-4 வைடு. நோபால் போட்டாங்களா என்னன்னு தெரியல. பார்ப்போம் ஓப்பனர்ஸ் எப்படி விளையாட போகிறாங்க. சஞ்சு சாம்சன், அபிஷேக் சர்மா அண்ட் அந்த பேட்டிங் ஆர்டரில் தான் வரும். திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ் அண்ட் நிதிஷ் ரெட்டியா, ஹார்திக் பாண்டியாவா. கீ நியூ பால் இஸ் கீ, பால் இஸ் டூயிங் த டாக்கிங். பார்ப்போம் ஜோஃப்ரா ஆர்ச்சர் வுட்டை எப்படி விளையாட போகிறாங்கன்னு ரிவ்யூ எடுத்து நான் போகிறேன். நீங்கள் நினைக்கிற இந்த மேட்ச் பார்த்தீங்களா, ஜெயிப்பாங்களா இல்லையா டக்குன்னு சொல்லுங்கள். பரி பார்த்து லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.